الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد، قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل في الآية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل في الآية الأخرى: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. حسبي الله العظيم. وقال صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال صلى الله عليه وسلم: إن الدين عند الله الإسلام. وقال صلى الله عليه وسلم: لا يشرب الخمر رجل من أمتي فيقبل الله منه صلاة 40 يوم. حسب رسوله الكريم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முன்னால அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள், அல்லாஹ்வுடைய அருளால் கிருபையால் இந்த ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நீங்களும் நாமும் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த வேலைகளையும் வியாபாரங்களையும் ஒத்தி வைத்துவிட்டு இந்த பள்ளிவாசலை நோக்கி வந்தோமோ அந்த வேலைகளிலும் வியாபாரங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவானாக இன்ஷா அல்லாஹ். இந்த ஜும்ஆவினுடைய முழுமையான கூலியை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அந்த முறைப்படி ஒரு சரியான முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. மறுமையில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அவருடைய கருணையை கொண்டு சூனத்திற்குள் நுழையக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்மார்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய பெற்றோர்மார்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல்வார். அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் 21வது நூற்றாண்டு. பல ஃபித்னாக்களையும் பல குழப்பங்களையும் பல சச்சரவுகளையும் மனிதர்களுக்கு மத்தியிலே அவ்வளவு சுலபமாக காணப்படக்கூடிய ஒரு நூற்றாண்டாக இருக்கிறது. இந்த நூற்றாண்டு, இந்த காலம் மிகவும் ஒரு மோசமான ஒரு காலமாக அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மற்ற நூற்றாண்டுகளில் இல்லாத அளவிற்கு, சென்ற நூற்றாண்டு வரை இல்லாத அளவிற்கு இந்த நூற்றாண்டில் 21வது நூற்றாண்டில் பாவங்கள் அவ்வளவு எளிமையாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன பாவங்களை கூட நாமே இதே ஊரிலேயே சின்ன சின்ன பாவங்களை கூட செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் பயந்தவர்கள் இன்று பெரிய பெரிய பாவங்களை கூட எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக மக்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த 21வது நூற்றாண்டு தலையெடுத்திருக்கிறது. அப்படியான இந்த 21வது நூற்றாண்டில் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும்? இந்த காலகட்டம் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று மிக மோசமான ஒரு காலகட்டம். கொலை, கொள்ளை, சங்கிலி பிரிப்பு, கற்பழிப்பு, இதை போன்ற பல பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு சாதாரண ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும்? இந்த பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, இந்த பாவங்களை எல்லாம் பழகி கொண்டு, இந்த பாவங்களை செய்து கொண்டு, அல்லது இந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களை அவ்வளவு சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீம் வாழ வேண்டுமா? அல்லது வேறு எப்படி வாழ வேண்டும்? ஒரு முஸ்லீம் அவனை பொறுத்தளவில் கண்ணியமிக்கவனாக, இந்த நூற்றாண்டிலும் சரி எந்த நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் அவன் கண்ணியமானவனாக வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்யும் பொழுது வலில்லாஹில் இஸ்ஸா, அல்லாஹ்விற்கு என்று கண்ணியம் இருக்கிறது. எப்படி அல்லாஹ்விற்கு கண்ணியம் இருக்கிறதோ அதே போன்று இந்த மார்க்கத்திற்கு கண்ணியம் உண்டு. இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்று சில கண்ணியம் உண்டு. அந்த கண்ணியத்தோடு ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும். தனித்துவம் மிக்கவனாக ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும். எப்படி ஒரு
100 பேர் கருப்பு ஆடை அணிந்து இருக்கக்கூடிய ஒரு 100 பேருக்கு மத்தியிலே வெள்ளை நிற ஆடை அணிந்து இருக்கக்கூடிய ஒருவர் மட்டும் தனியாக தெரிவாரோ, அதே போன்று எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் எவ்வளவு குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் அதற்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் தனித்துவம் மிக்கவனாக இருக்க வேண்டும். பிற மக்களுக்கு மத்தியிலே ஒரு முன்னுதாரணமாக வாழ வேண்டும். ஆனால் அப்படித்தான் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களும் ஒரு பகுதியினர்களாக இருக்கிறார்கள். அதிலும் மிக முக்கியமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் போதை வஸ்துக்கள். ஏன் இந்த போதை வஸ்து அதிலும் மிக முக்கியமான ஒன்று என்று நாம் சொல்கின்றோம்? ஏனென்றால் இந்த போதை வஸ்துக்கள் தான் அனைத்து பாவங்களையும் ஒன்று கூட்டக்கூடிய, ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. போதையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு சுய நினைவை, சுய சிந்தனைகளை, பகுத்தறிவுகளை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு நாளிதழில் வந்த ஒரு பதிவு, அதில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அறிஞர்கள், போதை என்பது மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. போதை பொருள் என்பது மனிதர்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. அந்த போதை என்பது போதை இருக்கும் எல்லோரையும் அவர்களுடைய பகுத்தறிவை இழக்க செய்கிறது. போதை என்ன செய்யும்? போதை இருக்கக்கூடிய எல்லோரையும் அவர்களுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு என்று ஒன்று இருக்குமா இல்லையா? இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது சரி என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவை இந்த போதை என்பது இழக்க செய்கிறது. அதே போன்று அதன் பின்விளைவாக அவர்களை அசாதாரணமான பாவங்களை, தவறுகளை செய்வதற்கு அவர்களை தூண்டுகிறது. சிந்தித்து பாருங்கள், ஒரு போதையில் இருக்கும் பொழுது, அவன் போதையில் இல்லாமல் இருக்கும் பொழுது எதையெல்லாம் மிகப்பெரிய பாவமாக கருதுவானோ, எதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு குற்றமாக அவன் கருதுவானோ, அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் போதையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சர்வ சாதாரணமான விஷயமாக தெரியும். திருடுவதாக இருக்கட்டும், கொலை செய்வதை கூட போதையில் இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு செயலாக செய்து விடுகிறார்கள். பலர் அந்த பாவங்களை செய்ததற்கு பின்னால், அவர்களுடைய போதை தெரிந்ததற்கு பின்னால் அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். நானா இந்த செயலை செய்தேன், நானா இவ்வளவு ஒரு கொடுமையான மோசமான காரியத்தை செய்தேன் என்று அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த போதை என்பது அசாதாரணமான பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதனை செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இது தவறு, இது செய்வது குற்றம், இது மனிதர்களுடைய இயல்பிற்கு அப்பாற்பட்டது என்று எவைகளெல்லாம் அவன் சாதாரண மனநிலையில் இருக்கும்போது அவன் சிந்திப்பானோ, ஒரு மனிதனுக்கு யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பகுத்தறிவாக இருக்குமோ, அவைகள் அனைத்தையும் இழந்தவனாக இந்த போதையில் ஒருவன் இருக்கும் பொழுது அந்த பாவங்களை எல்லாம் செய்யக்கூடியவனாக மாறுகிறான். அது மட்டுமல்லாமல் இந்த போதை ஒரு மனிதனுடைய மூளையை வலுங்கடித்து அவனுடைய தவறுகள், அவன் எதையெல்லாம் தவறுகள் என்று நினைத்து வைத்திருந்தானோ அதையும் அவனை மறக்கடித்து அந்த தவறுகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்வதற்கும் ஒரு மிக பெரும் காரணமாக இந்த போதை இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தவறுகள், பெரும் பெரும் தவறுகள், குற்றங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? கொலை, கொள்ளை, விபச்சாரம், கற்பழிப்பு, இதே போன்ற பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா? இவைகளை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் 99.99% பேர், இந்த பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் போதைக்கு அடிமையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப என்ன விளங்குகிறது என்று சொன்னால், போதை என்பது மனிதனுக்கு யதார்த்தத்திலே ஒரு கேடான ஒரு விஷயம். என்னத்தான் போதையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த பாவத்தை செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் ஆனால் ஒரு வகையில் போதைக்கு அடிமையானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை இந்த அறிஞர்கள் அந்த நாளிதழில் பதிவு செய்ததை நான் படிக்க முடியாது. அப்ப என்ன விளங்குகிறது என்று சொன்னால், போதைக்கு நாம் அடிமையாகும் பொழுது பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அப்படியான பாவங்களை கூட ஒரு முஸ்லிம் அவ்வளவு சர்வ சாதாரணமாக செய்வதற்கு இந்த போதை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சமுதாயத்தில் எவ்வளவு பார்த்திருப்பாங்க, எவ்வளவோ செய்திகளை நம்ம இன்னைக்கு நம்ம கடந்து வரும். ஒரு காலம் இருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் இது இப்படியான பாவங்களை உலகத்தில் ஏதாவது ஒரு முறையில் நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். அப்படியான பாவங்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் பாவங்களை, அப்படியான செய்திகளை நாம் கேட்கவில்லை என்றால் தான் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு பெரும் பெரும் குற்றங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இந்த போதைக்கு அடிமையானவர்கள் இருப்பதை நான் பார்க்கிறோமா இல்லையா? சமீபத்தில் பார்த்தோம், தன்னுடைய மகனை கூட போதையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை அவனுடைய சுயநினைவை இழந்து தன்னுடைய மகளிடத்தில் வரவு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படியான ஒரு சூழலை அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னால் அந்த தந்தை வருத்தப்படுகிறார். இன்று சிறையில் இருக்கிறார். இன்று வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவருக்கு தெரியாது நாம் இதைதான் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. இந்த பாவம் நாம் எம்மால் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அதை மறக்கடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த போதை இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இந்த போதை இருந்து கொண்டிருக்கின்றது. கொலை நாம் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு மாணவன் அவன் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த கஞ்சா பழக்கத்திற்கு இவன் அடிமையாக இருக்கின்றான் என்பதை ஒரு நாள் வீட்டில் அந்த மாணவனுடைய தாய் அறிந்து கொள்கிறான்.
இவற்றிடத்தில் ஏதோ தவறான பழக்க வழக்கம் இருக்கிறது, நம் வீட்டில் இல்லாத நேரம் இவன் வீட்டில் ஏதோ தவறு செய்கிறான் என்பதை தெரிந்து அந்த தாய் சோதிப்பதற்காக மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்க்கும்போது அவனுடைய மகன் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி போதையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த தாய் பார்க்கிறார். கேட்டு கண்டித்த அந்த தாயை வீட்டிலேயே வைத்து கண்டம் துண்டமாக வெட்டி வீட்டிற்குள்ளேயே புதைத்த அந்த மாணவருடைய செய்தியை நாம் எல்லாம் கேட்டிருக்கோம். இப்படியான பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு தைரியத்தை தரக்கூடியதாக, சுயநிலைமை இழக்க செய்யக்கூடியதாக இந்த போதை பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான இந்த போதை பழக்கத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த போதை பழக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது, உம்முல் ஹபாய, பாவங்களுக்கு எல்லாம் தாய் பாவமாக, மிக பெரும் ஒரு அடையாளமாக, ஒரு அஸ்திவாரமாக இந்த போதை பழக்கம் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது அப்படியே உண்மையா இருக்கா? எல்லா பாவங்களுக்கும் ஒரு அஸ்திவாரமாக, ஒரு ஆணி வேராக, ஒரு ஆரம்ப புள்ளியாக இருப்பது இந்த போதை பழக்கம் தான். ஏன் இந்த போதை பழக்கம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு என்றே இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனை, அவனுக்கு என்றே இருக்கக்கூடிய பகுத்தறிவு அந்த பாவத்தை அவளை செய்ய விடாது. அந்த போதை பழக்கம் அவளை செய்வதற்கு தூண்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் இந்த போதை பழக்கத்தை குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியில் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். பல சஹாபாக்கள் இந்த போதை பழக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்த அந்த நாளே அடியோடு விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நான் இதை செய்ய மாட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம் 91வது வசனத்தை அருளுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா? குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் ஹராமாக்கப்படுகிறது என்ற வசனம் அருளப்பட்ட பொழுது அந்த போதை பொருட்களை அருந்திக் கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் அதை அப்படியே கீழே போடுகிறார்கள். அந்த போதை பொருட்களை அப்படியே அவர்களுடைய தெருவில் விட்டு எரிகிறார்கள். என்னுடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி ஒருபடி அதிகமாக சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் மது அறிந்து கொண்டிருக்கிறார்கள். போதை பொருட்கள், போதை வஸ்துக்கள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற வசனம் அருளப்படுகிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி அருந்தினார்கள் அல்லவா அந்த மது அவர்களுடைய வயிற்றில் இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர்களுடைய விரல்களை எல்லாம் அவர்களுடைய தொண்டைக்கு விட்டு வாந்தி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். உண்மையில் இது தேவையா என்று கேட்டால் தேவையில்லை. ஹராமாக்கப்படும் பொழுது அவர்கள் குடித்து விட்டார்கள். சென்ற வரை முடிஞ்சிச்சு. இனிமேதான் குடிப்பது ஹராம். ஆனால் அந்த சஹாபாக்கள் எடுத்து கேள்வி கேட்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று என்னுடைய வயிற்றுக்குள் இருக்கிறது. இந்த ஹராமான பொருள் என்னுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது எனக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் இடத்தில் நான் என்ன பதில் சொல்வேனோ என்ற ஒரு பயத்தை நான் இதை செய்தேன். அப்படியாக சஹாபாக்கள் இந்த போதைப் பொருட்களை இறைவன் தடை செய்து விட்டான் என்று தெரிந்த கடமை இதை முழுக்க முழுக்க ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் 1400 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்பும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் தூண்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக கிடைக்கின்றது என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்மில் யாரும் அல்ல, வெளியூரில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எவர்களும் அல்ல, எம்மில் பலர் இருக்கிறோம். மது இல்லை என்று சொன்னாலும் சிகரெட் போன்ற விஷயங்களுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உள்ள முஸ்லிம் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொரு வஸ்துகளும் ஹராம் என்று சொன்னால் அது மது மட்டும் அடங்காது. மதுவை தாண்டி இருக்கக்கூடிய போதை தரக்கூடிய வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது அடங்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையை பதிவு செய்கின்றான். உங்களுடைய கரங்களை ஒருபொழுதும் நீங்கள் நாசத்தின் பக்கம், அழிவின் பக்கம் போடாதீர்கள் என்று. புகைப்பிடிப்பது அது நம்முடைய கைகளால் நாமே நமக்கு அழிவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம். அந்த புகைப்பிடிப்பதை கொண்டு நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய ஏராளமான கெட்ட விஷயங்கள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் அருளாக இருக்கக்கூடிய இந்த உடலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு அழிவிற்குண்டான ஒரு விஷயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அனைவரும் இன்று போதை பழக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் சாதாரணமாக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறியவர்கள் வரை இன்று வந்துவிட்டது. ஆரம்பத்தில் தொலைக்காட்சிகளில் ஒரு விளம்பரம் கொண்டு வரும். என்ன? பெரியவர்களிலிருந்து சிறியவர் வரை அனைவரும் விரும்பும் நிஜாம் பாக்கு என்ற ஒரு விளம்பரம் கொண்டு வரும். ஞாபகம். அதற்கு முன்னால் அந்த பாக்கு போடுவதை கூட மக்கள் ஒரு குற்றமாகத்தான் கருதினார்கள். அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு அந்த பாக்கு போடுவதை அனுமதிக்க மாட்டார்கள். சில பிள்ளைகள் எல்லாம் அதை கூட தவறு என்று தான் கருதினார்கள். ஆனால் இப்படியான விளம்பரங்கள் வரும் பொழுது அந்த பெற்றோர்கள் என்ன நினைத்தார்கள்? பெரியவர்களிலிருந்து சிறுவர் வரை எல்லோரும் இதை சாப்பிடலாம், இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு பாக்குக்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த பாக்கு படிப்படியாக வளர்கிறது. அந்த பாக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கேட்டால் ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. அந்த பாக்கு போடுவதை கொண்டு மருத்துவர்கள் பதிவு செய்கிறார்கள், வாயில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கிறது அல்லவா, அந்த நரம்புகளுக்கு என்று இருக்கக்கூடிய தன்மையை அந்த பாக்கு இழக்க செய்கிறது. நாட்டிற்கு இருக்கக்கூடிய சுவைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லவா, அதை இந்த பாக்கு இழக்க செய்கிறது. பல்லுக்கு கரை பிடிக்க செய்கிறது. பல்லில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் பலகீனப்படுத்தி அந்த பற்களை சிறிது காலத்திற்கு பின்னால் வலிமை இழக்க செய்கிறது. தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த தொண்டை குழாய் இருக்கிறது அல்லவா, அது எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இன்னும் அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கு என்பது தொண்டை கேன்சரை கூட ஏற்படுத்துகிறது, தொண்டை புற்றுநோய் ஏற்படுத்துகிறது. இன்னும் கொஞ்சம் உள்ள குணம் என்று சொன்னால் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. பல பிரச்சனைகளை பதிவு செய்கிறார்கள். நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துகிறது, உடலில் சீர்கேடுகளை ஏற்படுத்துகிறது.
மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி பல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இந்த பாக்கிற்கு இருக்கிறது. ஆனாலும் கூட பல பெற்றோர்கள் இந்த பாக்கை பிள்ளைகளுக்கு அனுமதித்தார்கள். இது நாளடைவில் என்ன ஆனது என்று சொன்னால், பாக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்கு போட்டு பழகிய பிள்ளைகள் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார்கள். இந்த ஒரு தலவாணி மாதிரி ஒரு வாயில் ஒரு இளைஞர்கள் எல்லாம் பயன்படுத்துவார்கள். அப்படியான ஒரு விஷயத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வயது அதிகமாகும் பொழுது சிகரெட்டை நோக்கி நகர்கிறார்கள். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வயது அதிகமாகும் பொழுது போதை பழக்கத்தை நோக்கி, மதுவின் பக்கம் அவர்கள் செல்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கி அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு பாவத்தின் பக்கம் தள்ளியதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிப்பதாக பாக்கு இருக்கின்றது என்பதாக உண்மையிலே அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்ப அப்படியாக அன்று சொன்னதை போன்று பெரியவர்கள் இருந்து சிறியவர் வரை இன்று எல்லோருக்கும் இப்படியான கெட்ட பழக்கம் என்பது ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு சூழலில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இப்படியான ஒரு கெட்ட விஷயங்களை, இப்படியான உடலுக்கும் மனதிற்கும் ஒரு கெட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கக்கூடிய அனைத்து போதை வஸ்துக்களுமே ஹராம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்தது. ஆனால் தடை செய்த செய்தி அறிந்ததற்கு பின்பும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இந்த போதை வஸ்துக்களை மிகவும் ஒரு சாதாரணமான விஷயமாக நாம் கருதுகின்றோம் என்று சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு அழிவில் கொண்டு போய் என்னை தள்ளும், இந்த சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு அழிவில் கொண்டு போய் தள்ளும் என்பதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சஹாபி அபுல் ஹசன் ஸகஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்த ஒரு சஹாபி. தொழுகையாளியாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விலை உயர்ந்த அன்பளிப்புகளை எல்லாம் அவ்வப்போது வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விஷயத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சஹாபி. மூத்த சஹாபாக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு தோழமை கொண்டிருந்த ஒரு சஹாபி. பல போர்க்களங்களில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. இவ்வளவு நல்ல பண்புகள் இருந்த ஒரு சஹாபி இடத்தில் இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இந்த மது அருந்தக்கூடிய பழக்கம். மது ஹராமாக்கப்பட்டதற்கு பின்பும் கூட அந்த சஹாபியால் மது பழக்கத்தை விட முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை சம்பந்தமாக சொல்லியும் கூட அந்த சஹாபிக்கு அந்த மது அருந்துவதை விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. பல நாள் பல முறை முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த மது பழக்கத்தை விடுவதற்கு அவரால் முடியவில்லை. கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அந்த மதுவை ஏதாவது ஒரு சூழலில் அருந்த ஆரம்பிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வரை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இந்த அபுல் ஹசன் ஸகஃபி என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மிகப்பெரிய ஒரு தோழராக இருந்தவர். இருந்தாலும் கூட இந்த ஒரு பாவத்தை இவர் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். இவரை இந்த பாவம் செய்வதை விட்டு தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஒன்று செய்யுங்கள். என்ன செய்யுங்கள் தெரியுமா? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தூணில் இந்த சஹாபியை நீங்கள் கட்டி போடுங்கள். எக்காரணத்தை கொண்டும் இவர் அந்த போதை வஸ்துக்களை முழுமையாக தொடுவதை விட்டு தான் நீங்கிக் கொள்கின்றேன் என்று இறைவனிடம் சத்தியம் செய்யாதவரை நீங்கள் அவரை அவிழ்த்து விட வேண்டாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிடுகிறார். அப்படியே அந்த சஹாபியும் இந்த அபுல் ஹசன் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டில் போய் கட்டி போடுகிறார்கள். அப்படி கட்டி போடும் பொழுது ஒரு போர்க்களத்திற்கான அறிவிப்பு வருகிறது. அப்போ அந்த சஹாபி தன்னுடைய மனைவியிடத்தில் இந்த சஹாபி எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அவிழ்த்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு போர்க்களத்திற்கு சென்று விடுகிறார்கள். சென்றதற்கு பின்னால் அந்த போர்க்களம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய மனைவியிடத்தில் அந்த அபுல் ஹசன் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் பெரிய ஒரு குற்றத்தை செய்துவிட்டேன். நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த பாவத்தை விட்டு வெளிவருவதற்கு என்னால் முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒரு போர்க்களம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்னை அழைத்து விடுங்கள். நான் இனிமேல் அல்லாஹ்வை ஒருபொழுதும் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த போதை பழக்கத்தின் பக்கம் நான் செல்லவே மாட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போர்க்களத்தில் சென்று நான் கலந்து கொண்டு ஏதாவது மார்க்கத்திற்காக உதவி செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவானே என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று அதிகமாக கெஞ்சிய பொழுது அந்த பெண்மணி அவர்களுடைய தட்டை அமைத்து விடுகிறார். அவர்களும் அந்த போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது முகத்தில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். சென்று அந்த போர்க்களத்தில் சென்று சில மூத்த சஹாபாக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கிறார்கள். அந்த போர்க்களம் முடிவதற்கு பின்னால் அந்த சஹாபி வீட்டிற்கு வரும் பொழுது மீண்டும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபியுடைய வீட்டிற்கே சென்று என்னை மீண்டும் கட்டி போட்டு விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவன் மீண்டும் அவருடைய மனைவி அவருடைய கணவன் வருவதற்கு முன்னால் கட்டி போடுகிறார்கள். வந்ததற்கு பின்னால் சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் போர்க்களத்தில் இக்கட்டான ஒரு சூழலில் இருந்தோம். அப்படி சூழலில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி எவரோ ஒருவர் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு எங்களிடத்தில் வந்தார். எங்களிடத்தில் வந்து போர்க்களத்திற்கு எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தார். அப்படி அந்த உதவி மட்டும் இல்லை என்று சொல்லியிருந்தால் நாங்கள் போர்க்களத்தில் வெற்றி கொண்டிருப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரிந்திருக்காது என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த கட்டி கிடக்கக்கூடிய அபுல் ஹசன் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். நான் அது நீங்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அந்த செயலை செய்தவர்கள் நீங்களாக இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு காலமாக நீங்கள் செய்த இந்த பாவத்தை மன்னித்திருப்பானே என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்ன பொழுது அவருடைய மனைவி சொல்லி காட்டுகின்றார்கள், உண்மையிலேயே சென்றது இவர்தான் என்னிடத்தில் இவ்வாறு அவர் கூறிவிட்டு சென்றார். இனிமேல் நான் போதை பழக்கத்தை தொட மாட்டேன் என்பதாக அந்த
சஹாபி வாக்களித்திருக்கின்றார் என்பதாக சொன்ன பொழுது அந்த சஹாபி கட்டை அவிழ்த்து விட்டு அவர்களை அனுப்பிவிடுகிறார். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வில் நமக்கு பல பாடங்கள் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம், ஒருவர் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார் என்று சொன்னார். போதை வஸ்துக்களை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறார். ஆனால் அவருடைய சூழல் அவர் இந்த பழக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் தள்ளுகிறது. அதிலிருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை. இப்படியான ஒரு சூழலில் எவராது இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லது அவருக்கு விருப்பமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம், போதை பழக்கத்தில் அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், போதை பழக்கத்தை இட வேண்டும் என்ற எந்த விதமான எண்ணமும் அவருக்கு இல்லை. இப்படியான ஒரு சூழலில் இருந்தால் கூட அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய பழக்கத்தை அவர் விடுவதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். என்ன செய்தால் அவர் அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவருவார் என்பதை நாம் கண்டறிந்து அந்த ஒரு செயலை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டும். ஒரு சிகரெட் பிடிக்கிறார், ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தெரிந்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எவரும் அதை சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் முஸ்லீம் இருக்கக்கூடாது. அதை கண்டு அதை தடுப்பதற்கு அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த போதை பழக்கம் மிகப்பெரிய ஒரு அளவில் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மது அருந்துவது அவர்களுக்கு அந்த மது பழக்கத்தை விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படவே விடாது. இவ்வளவு ஒரு சூழலில் கடுமையான ஒரு சூழலாக இருந்தாலும் கூட இந்த மது அருந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். சைக்காலஜிக்கலி அவர்களுடைய மனதில் எப்படி நாம் எமக்கு 3 வேளை உணவு அருந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமோ, அதே போன்று அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரவு மது அருந்த வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். இப்படியாக ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய அளவில் கூலி கொடுப்பான். இந்த செயலை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார். அதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதில் பல இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? என்னுடைய நண்பன் போய் பிடிக்கிறான், கண்டுகொள்ளாம விட்டுறது. நான் பிடிக்கவில்லை என்று சொன்னால் கூட அவன் பிடிக்கின்றான் என்று சொன்னால் அப்படியான விஷயங்களை கண்டு கொள்ளாமல் விடுவதும் ஒரு குற்றம் தான். அவன் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த தவறுக்காக அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அதை தடுக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை எப்படி பதிவு செய்கின்றான்? நீங்கள் சிறந்த உம்மத். எதன் காரணமாக? நீங்கள் மக்களை நன்மையின் பக்கம் ஏவுகிறீர்கள், அதே நேரத்தில் தீமை விட்டு தடுக்கிறீர்கள். எனவே எத்தனை பேர் இப்படியான ஒரு குற்றங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய தெரிந்தவர்களுக்கு, நண்பர்கள், உறவினர்களை நாம் எத்தனை பேர் தடுப்பதற்கு முயற்சி செய்திருப்போம். சொல்லியிருப்போம் பேருக்கு, ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு நண்பன் என்ற பாலில் சேர்த்துக் கொண்டே சொல்லியிருப்போம். கடுமையாக எங்கள் எத்தனை பேர் சொல்லியிருப்போம். அதை தடுப்பதற்காக இன்னும் எத்தனை பேர் முயற்சி செஞ்சிருப்போம். சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி கற்றுத்தருகிறது. மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு ஒரு காரணமாக இருப்பது இந்த போதை வஸ்து. நான் நினைப்பதை போன்ற அவ்வளவு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. போதையை ஒரு மனிதன் என்ன செய்கின்றோம் என்பதை தெரியும் அறிந்து கொள்வது கிடையாது. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், கோயம்புத்தூர்ல ஒரு இரவு நேரத்தில் அந்த பெண்மணி அந்த மாணவி தனிமையில் இருக்கும் பொழுது அவனுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண் துணையவே அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை சீரழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு அந்த இளைஞர்களுக்கு தூண்டியது எது? பிறக்கும் பொழுது இந்த எண்ணத்தோடு, இந்த தூண்டலோடு அவர்கள் இருந்தார்களா? அவர்களும் ஒரு பெண்ணிடமிருந்து பிறந்திருப்பார்கள், பல சகோதரிகளுடன் அவர்களும் குடும்பத்தில் வளர்ந்திருப்பார்கள். இருப்பினும் அந்த ஒரு சிந்தனை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது எது? இதை செய்வதற்கான மன தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது எது? இதை செய்யக்கூடாது, இது தப்பு என்ற பகுத்தறிவை அவர்களுடைய சிந்தனையிலிருந்து எடுத்தது எது? இந்த போதை பழக்கம். பல இடங்களில் இந்த போதை பழக்கம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்க. பல குடும்பங்களில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி. அதோடு வாகனத்தை இயக்கி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். சோகத்திற்கு விஷயம் என்னவென்று சொன்னால், பலர் அந்த போதை பழக்கத்தில் அவர்கள் வாகனத்தை ஓட்டி அவர்கள் தப்பித்து விடுவார்கள், அவர்களால் பலர் இழந்து விடுவார்கள். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நான் பார்த்திருக்கிறோம். போதை அடைந்த நிலையில் லாரியை ஓட்டுவார், லாரியை ஓட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு காரிலேயோ பைக்கிலேயோ ஒரு பஸ்லையோ எதிரே ஒன்று போய் விட்டுருவார். பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பலர் இறந்து விடுவார். அவர்கள் என்ன பாவம் செய்திருப்பார்கள்? ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பார்த்த ஒரு காணொளி, ஒரு தந்தை போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி கொண்டு செல்கிறார். அவருடைய ஒரு 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை முன்னாடி இருக்கு. போதையில ஓட்டிட்டு போனவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, விபத்து ஆயிடுச்சு. அந்த விபத்துல இவர் தப்பிச்சாரு, அவருடைய 4 வயசு குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்போ அவர் அழுது கஷ்டப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த 4 வயசு பச்சின குழந்தை எவ்வளவு பாசமாக அவர் வளர்த்திருப்பாரு. அந்த பச்சின குழந்தை மீண்டும் வருமா? வாய்ப்பில்லை. அப்ப அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவருடைய மனம் வருந்தி, மனம் குமுறலின் காரணத்தினால் ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசலையும் போய், போதை மதுபானங்கள் விற்கக்கூடிய கடைகளுடைய வாசலுக்கு போய் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அவருடைய குழந்தை போட்டோ வச்சுக்கிட்டு அந்த மதுபான கடையில மது வாங்கக்கூடிய இடத்துல அவர் சொல்றாரு, நானும் ஒரு நாள் இந்த கடையில வாங்கியிருக்கேன், இந்த போதை பழக்கத்தால் என்னுடைய குழந்தை மன்னித்து விட்டது, என்னுடைய குழந்தை மன்னித்து விட்டது. அதே போன்ற ஒரு நிலைமை உங்களுக்கும் ஏற்படக்கூடாது, இதே போன்ற வேற எந்த கொடுமையும் ஏற்படக்கூடாது, நீங்கள் இந்த போதை பழக்கத்தை விட்டவர்கள் என்று எப்பொழுது அவர் சொல்கிறார்? அவரால் அவருடைய 6 வயது குழந்தை மரணிப்பதற்கு பின்னால். இப்படி பல பிரச்சனைகளுக்கு, பல குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பது இந்த போதை வசதியின் அடிப்படையில். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதைப் பொருட்களை அடியோடு தடை செய்திருக்கிறது. அப்படியான இந்த போதைப் பொருட்களை நாம் ஒரு காலமும் என்ன செய்துவிடக்கூடாது, நெருங்கவே கூடாது. நெருங்கி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் குடிக்கக்கூடியது அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரித்தான ஒன்று.
அப்படியான ஒரு மதுபானத்தை நீங்கள் குடித்துவிட்டு அந்த மதுபானத்தை அருந்திய நிலையிலேயே நீங்கள் மரணித்து சோனத்திற்கு அவ்வளவு எளிதாக விழுந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பார். எப்பொழுது மனம் வருந்தி இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு இறைவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிப்பார். எவ்வளவு முறை அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை விட வேண்டும். அதை விட்டுவிட்டு அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் அப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் இந்த வழிமுறை என்று அப்படி படுகிற அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஜமீல் முஸ்லிமீன முஃமினீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, போதை பழக்கத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக வஞ்சிக்கிறது, தடுக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர, எவன் ஒருவன் போதைப் பொருட்களை அவன் எடுத்துக்கொள்வான், அது எந்த போதைப் பொருளாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், அது மதுவாக இருக்கட்டும் அல்லது புகையிலைகளாக இருக்கட்டும் அல்லது சிகரெட்டுகளாக இருக்கட்டும், இந்த போதை பழக்கமாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், எவன் ஒருவன் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இந்த போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறான், மது அருந்தக்கூடியவனாக இருக்கின்றானோ, உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திலிருந்து லா யக்பலுல்லாஹு மின்ஹு ஸலாத்தன் 40 அய்யாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய 40 நாளினுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வது இல்லை. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான அறிவிப்பாக. எவன் ஒருவன் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறானோ, மது அருந்தக்கூடியவனாக இருக்கின்றானோ, அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பது இல்லை. அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை நாம் எழுத வேண்டும். அந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய கடமைகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கடமைக்கு அடுத்த கடமையாக இருப்பது தொழுகை. அந்த தொழுகையவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அது எந்த அளவிற்கு ஒரு பெரும் பாவமாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நாம் ஏற்கனவே முதல் முறையில் சொன்னதை கொண்டு பல பாவங்களை செய்வதற்கு அந்த போதை வழிவகை செய்ய வேண்டும். ஒரு அறிஞர், உண்மையான ஒரு வரலாற்று நிகழ்வு, அந்த அறிஞரிடத்திலே ஒரு பெண்மணி வந்து அந்த அறிஞரை தவறான ஒரு விஷயத்திற்காக அழைக்கிறார், விபச்சாரத்திற்காக அழைக்கிறார். அப்ப அந்த அறிஞர் நான் செய்ய மாட்டேன் என்று அவர் தகுதி கொள்கிறார். அப்ப அந்த பெண்மணி ஒரு சிறுவனை காட்டி அந்த சிறுவனை நீ கொலை செய் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அந்த அறிஞர் அதை நான் செய்ய மாட்டேன். ஒரு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு உரிமையை மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரவில்லை, இல்லா பில் ஹக், அதற்கான தேவை இருந்தாலே தவிர அந்த மனிதர் கொலை குற்றம் செய்திருந்தாலே தவிர, கொலை மரண தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருந்தாலே தவிர என்று அந்த அறிஞர் சொல்லிவிடுகிறார். அப்போ அந்த இரண்டையும் நீ செய்தே ஆக வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் நீ மதுவை அந்த அறிஞருக்கு கொடுத்து நீ இதை அறிந்துதான் ஆக வேண்டும் என்று அந்த அறிஞரை அந்த பெண்மணி ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வைத்து இதை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அந்த அறிஞரிடத்தில் அந்த பெண்மணி ஏற்படுத்தினார். அப்ப அந்த அறிஞர் கொலை செய்வதை விட, விபச்சாரம் செய்வதை விட மது அருந்துவது என்பது ஒரு சாதாரண குற்றம் தான் என்று அந்த மதுவை அருந்துகிறார். அந்த மதுவை இன்னும் கொஞ்சம் மருந்து என்பதாக அதிகமாக அந்த அறிஞரிடத்தில் கொடுக்கும் பொழுது அந்த மதுவின் காரணத்தினால் போதையுடைய உச்சத்திற்கு சென்ற அந்த நபர் அந்த நிலையில் அந்த பெண்மணி மீன் விபச்சாரத்திற்காக அழைக்கும் பொழுது போதையில் அந்த அறிஞராக இருந்தவர் கூட, மார்க்கத்தை படித்தவர் கூட, குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காமித்து பேசியவர் கூட போதையின் காரணத்தினால் அந்த பெண்மணியிடம் தவறான ஒரு செயலில் ஈடுபடுகிறார். அப்ப அந்த தவறான செயலில் ஈடுபடும் பொழுது அந்த பெண்மணி அந்த நபரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார், நாம் செய்யக்கூடிய அந்த தவறை இந்த சிறுவன் பார்த்து விட்டால் இடைஞ்சலாக இருப்பான், இந்த சிறுவனை கொன்று என்று சொல்லும்போது போதையில் அந்த நபர் அந்த சிறுவனை கொலை செய்து விடுகிறார். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் எங்கள் பல கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஆரம்பத்தில் அந்த போதை என்பது மற்ற 2 பாவங்களை விட ஒரு சின்ன பாவமாகத்தான் தெரியும். எமக்கும் அப்படித்தான். போதை என்பது நாம் சிந்திக்கக்கூடிய மற்ற எதையெல்லாம் பெரும் பாவமாக நினைப்போமோ அதை விட ஒரு சின்ன பாவமாகத்தான் தெரியும். ஆனால் அந்த போதை எந்த 2 பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த போதையை அவர் தொட்டாரோ அந்த 2 பாவத்தையும் செய்யறது. அதே போன்றுதான் எமக்கும் என்னுடைய வாழ்நாளில் அந்த போதை என்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஏதாவது ஒரு சூழலில் அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பெரும் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்ய வைத்துவிடும். உடலுக்கும் கேடு, குடும்பத்திற்கும் கேடு, எம்மால் பலருக்கும் கேடு, நாட்டிற்கும் கேடு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்தை ஒருபொழுதும் ஒரு முஸ்லிம் அருந்த கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அப்படியான போதை வஸ்துகளில் இருந்து பாதுகாப்பு தரட்டும். அருந்தக்கூடியவர்களாக இருந்தால் இதுவரை எந்த குற்றமும் இல்லை செய்ததன் அடிப்படையில் இனிமேல் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை அஞ்சி என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் உண்மையிலேயே அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடி இருக்கிறான் அவர்களுடைய உள்ளத்தில் தான் வைப்பார். நான் சிகரெட் மட்டும்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு மரணம் வந்தால் அதற்கு நீங்கள் அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நரகத்தில் நீங்கள் அதற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டும். தயாராக ஒரு நிமிடம் நரகத்தில் தண்டனை அனுபவிக்க தயாராக யாராவது இருக்கிறோமா? கை தூங்குமாகும். உலகத்தில் எவரும் கை தூக்க முடியாது. அந்த நரகத்தினுடைய தண்டனை உங்களுக்கு சாதாரணமாக தெரிந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பார் இன்ஷா அல்லாஹ்.
இதுவரை செய்தவர்கள் கூட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு இப்படியான இந்த பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து செய்வதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் நல்லது, உங்களை பார்த்து வளரக்கூடிய உங்களுடைய பிள்ளை சமுதாயத்திற்கும் நல்லது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கட்டும். அதான் இன்னும் வெளியும் எழுதி அக்கூடிய கொள்கை அஸ்ஸகுஃபிருல்லாஹி வலக்கும் வஜமீ முஸ்லிமீன முஃமினீன அஜ்மாஈன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன வ அதில் ஷிர்க வல் கஃரத வல் முஷ்ரிகீன் வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வலதிக்ருல்லாஹி அக்பர்.